என்னடா ஏதாவது கொண்டு வர போல் இருக்கு. விபூதி நீயே வச்சுடு. விபூதி தந்த ஒரு நல்ல உள்ளமே, தங்கள் பேர் என்ன? அக்ஷித் நிருப்பம். நிருப்பம்னா என்ன? நிருப்பம்னா ஒன் அண்ட் ஒன்லி. ஒன் அண்ட் ஒன்லி. ஓ மை காட், அக்ஷித் வந்து ஒன் அண்ட் ஒன்லி. நான் சிவன் பக்தன். சிவன் பக்தன். ஓம் நம சிவாய. அக்ஷித் சார், இந்த ஷோவில் வந்து நிறைய சினிமா பாட்டு தான் ஓடும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? நிறைய கமர்ஷியல் சாங்ஸு, இந்த ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ், இந்த புது பாட்டு, ஓகே சார், இந்த மாதிரி பாட்டு எல்லாமே வந்து வச்சு தான் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது. ஓகே சார். ஓகேவா? நீ வந்து இப்படி ஒரு நிறைய ஆத்மார்த்தமான ஒரு பாட்டு ஒன்று நீ பாடியிருக்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஷோ அடிப்படையில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, அது அப்படி இருந்தாலுமே சரி, வாரம் நீ இந்த மாதிரி பாட்டு தான் தேர்ந்தெடுத்து பாடுவேன்னு சத்தியம் பண்ணு. நான் இது வைக்கிறேன். சத்யா சார். ஆக்சுவலி இசையும் கடவுளும் ரெண்டும் ஒன்று தான். தேங்க்யூ. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இசை அண்ட் கடவுள். எனக்கு வந்து இசை தான் கடவுள். ஆனால் அந்த மாதிரி பாடணும், அப்போ தான் அந்த மாதிரி பாடினா தான் கடவுளை பார்க்க முடியும். அது கண்டிப்பாக உன்னோட பாட்டில் அது இருக்குது. செம்ம வாய்ஸ் சார் பையனுக்கு. அண்ட் தேங்க்யூ சார். இது வந்து அந்த சிவனோட கருணை சார். நம்ம கையில் எதுவுமே இல்லை சார். நான் பாடுறேன்றக்கா என் பையன் பாடிட முடியாது சார். அவன் அருள் புரிஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் சார். அவன் வந்து ஃபுல் சரண்டர் பண்ணிடுறான், அதுக்குள்ளே போயிடுறான் சார். அவன் அப்படி பண்ண ஐ கேவ் யூ சும்மாலாம் ஐ டோன்ட், பிகாஸ் யுவர் அவனோட பாட்டு வந்து ஜஸ்ட் மேட் மீ ஸ்டாண்ட். அண்ட் நோ சார் சார் எனக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய மேடை, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு எனக்கு தெரியும் சார். உங்கள் பார்வையெல்லாம் அவன் மேலே பட்டாலே அதுவே போதும் சார் என் குழந்தைக்கு. என்ன பேச்சு பேசுகிறீங்க? சிவன் அருளே இருக்குது அந்த பையனுக்கு. அப்புறமா எங்கள் பார்வையெல்லாம் ஒரு தூசி, அதெல்லாம் வேஸ்ட்டு. அது அந்த மாதிரி ஒரு குரல், கண்டேஸ்வரன் அப்படின்வாங்க ஈசனை, அந்த 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 குரலையே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா நாங்கள்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், இவங்க தான் ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக பாடினீங்க. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்கள் பேர் என்ன? பர்ஜா. வர்ஜா. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் இலங்கையிலேருந்து வரேன் மிஸ். அண்ணா அப்பா பேசும்போதே நினச்சேன். ஸ்ரீலங்காவில் எங்கேருந்து வரீங்க வர்ஜா? திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை துறைமுகத்துவார் என்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். பாட்டு கற்றுட்டு இருக்கீங்களா? ஆமாம். அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அப்பா மேத்ஸ் டீச்சராக வேலை செய்கிறாங்க. ஓ லவ்லி. வர்ஜா, இன்னைக்கு என்ன பாட போறீங்க நீங்க? மல்லிகை மல்லிகை தூதாக போகணும். வெரி பியூட்டிஃபுல் சாங் சாய்ஸ். எங்க சபேஷன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. எப்படி எங்க சபேஷனா இல்ல உங்க சபேஷனா? எங்க சபேஷ். ஐயோ. ஆல் தி பெஸ்ட் வர்ஜா. Thank you மிஸ். ஓகே. வர்ஜா கங்க்ராட்ஸ் மா, பாடுங்க நல்லா. Thank you அண்ணா. வர்ஜா சீசன் 5 ஓட ஒரு ஃபைனலிஸ்டா நீ அந்த மேம். Thank you. கிராண்ட் ஃபினாலே ஸ்டேஜ்ல நிக்கிறது என் கண்ணுல தெரியுது. Thank you மேம். அவ்வளோ அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு உனக்கு. Thank you மேம். Thank you. பெரிய ஆளாக போற, பெரிய சிங்கரா வர போற நீ. Thank you மேம். Thank you. God bless you. Thank you. கொண்டே நல்லா பாத்துக்கோ. ஃபுல் சீசன் ஆடி தூள் கலப்பிடு. ஓகே. Thank you. Okay. சபேஷன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் செலக்ட் ஆனப்ப என்ன சந்தோஷப்பட்டேனோ அதே மாதிரி அவங்க செலக்ட் ஆனப்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருமே ஜட்ஜஸ், நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ எங்கள் நாட்டிலேருந்து இங்கே வாரத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறதே ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. அதே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் தானே எங்களுக்கு.